ஸோ நார்சோ சீரீஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் நார்சோ 20 சீரீஸ் ரிலீஸ் பண்ணி ஒரு 3 to 4 days தான் இருக்கும். ஸோ நார்சோ 20 ப்ரோவோட ரிவ்யூ பார்த்துட்டோம். நம்ம உண்மையாகவே ஒரு தரமான ஃபோன் கொடுத்துருந்தாங்க. Realme 7 கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கலந்தடிச்சு ஏதோ பண்ணி சில பேருக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு நல்ல ஃபோனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒரு தரமான ஃபோன். இந்த தடவை நார்சோ 20 பார்ப்போம். நார்சோ 20ல் சில விஷயங்கள் நல்லா இருக்குது. பட் சில விஷயங்கள் நார்சோ 10லேருந்து அப்கிரேட் பண்ண மாதிரி கூட தெரியல. சொல்லப்போனால் நார்சோ 10ஓட அதே ஒரு ஃபோனை வேறு மாதிரி ஷேப் மாற்றி கொடுத்த மாதிரியும் ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னு ஒரு சின்ன அன்பாக்சிங் ரிவ்யூ இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ இதுதான் நார்சோ 20ஓட பாக்ஸ். ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வழக்கமான எல்லோ கலர் Realme பாக்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. சைடில் Realme நார்சோ 20ன்னு போட்டிருக்காங்க. 20 ப்ரோக்கும் 20க்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் பாக்ஸில் என்னென்னா பின்னாடி உள்ள ஸ்பெக் ஹைலைட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ப்ரோன்ற வார்த்தையை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டு தவிர வேறு சேஞ்சே இல்லை. ஸோ ஆண்ட்ராய்டுன்னு பெருசாக எழுதியிருக்காங்க. மேட் இன் இண்டியான்னு போட்டிருக்காங்க. இப்போலாம் ஏன்னு தெரில, நிறையா ஃபோன் பாக்ஸ் நல்லா பெருசாக மேட் இன் இண்டியான்னு எழுதுகிறாங்க. சைனீஸ் பிராண்டுன்னு யாருக்கும் டவுட் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்னென்னு தெரில. ஸோ இப்போ பாக்ஸை திறக்கலாம். பாக்ஸ் திறந்தாச்சு. ஸோ இந்த பாக்ஸை கரெக்டாக க்ளைடு பண்ணி வர்றது வந்து ஐஃபோன் தவிர வேறு எதுவுமே பர்ஃபெக்டாக இல்லைங்க. சரி, ஓகே. மேலே வழக்கமாக சிம் எஜெக்டர் டூல், பேப்பர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. எப்போதும் இதுக்குள்ளே ஒரு கேஸ் இருக்கும். இந்த தடவை கேஸை காணவில்லை. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், நார்சோ 10ல் கேஸ் கொடுத்துருந்தாங்க, நார்சோ 20ல் கேஸ் கொடுக்கல. ஃபஸ்ட்டு டீக்ரேடேஷன். ஸோ ரெண்டாவது ஃபோனே வெளில எடுத்தாச்சு. ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபிலிமில் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ அதை வெளில எடுப்போம் பொறுமையாக. ஸோ இப்போ ஃபோனை எடுத்தாச்சு. இது ஒரு டிசைன், அந்த வீன்னு வர்ற மாதிரி டிசைன் நார்சோ 20 ப்ரோவுக்கு சிமிலராக கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒரு டெக்ஸ்டர்டு ஃபினிஷ் இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசலாம். ஸோ ஒரு Type A to Type C சார்ஜிங் கேபிள். ஸோ Type C கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் ஒரு 18 வாட் சார்ஜர். இது Realme ஃபாஸ்ட் சார்ஜர்னு கூட சொல்லலை. பட் ஸ்டில் இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் தான், ஒரு டீசெண்டான ஸ்பீடு உள்ள ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தா வேறு எதுவுமே இல்லை. ஸோ வெளில பார்க்க இது ரொம்ப ஒரு ரியல்மியான பாக்ஸாக இருந்தாலும் உள்ளர டோட்டல் அன்ரியல்மியான பாக்ஸ். இதுக்கான காரணம் என்னென்னு சொல்கிறேன். ஸோ ஃபோன் இதுதான். ஸோ ஃபோன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. பின்னாடி ரொம்ப வழுக்காத மாதிரி டிசைன். பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்குறாங்க. பிகாஸ் ப்ரோ வெர்ஷன்லேயே பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் கொடுத்துருந்தாலும் ஒரு டெக்ஸ்டர்டான ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா க்ரிப்பாக இருக்க ஹெல்ப் பண்ணுது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நார்சோ 10ல் உள்ள அதே டிஸ்பிளே. நார்சோ 10 ஆக்சுவலாக ஒரு நல்ல ஃபோன் தான். அந்த ஃபோனில் எனக்கு பட்ட ஒரே பிரச்சனை அந்த டிஸ்பிளேவாக தான் இருந்துச்சு. இங்கே அதே டிஸ்பிளே கொடுத்தது ஒரு நெகட்டிவ் தான். பின்னாடி கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 கேமரா. நீங்கள் நார்சோ 10ல் 4 நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் இது அதே தான்றதை நான் கொஞ்சம் நேரத்தில் ப்ரூவ் பண்ணுறேன். பின்னாடி ஒரு ஏர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஹைட் ரொம்ப தூக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன விஷயம். மற்றபடி கீழே ரியல்மிக்கு பதிலாக பெருசாக நார்சோ லோகோ போட்டிருக்காங்க. இந்த தடவை நம்ம ப்ரோ வெர்ஷனில் பார்த்த மாதிரியே தான். ஸோ சைட்ஸில் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக அப்படியே தான் இருக்குது. கீழே மைக்கு, ஸ்பீக்கர், சிங்கிள் ஸ்பீக்கர், USB Type C, ஹெட்ஃபோன் ஜாக் இதெல்லாமே இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயந்தான். ஸோ இப்போ நம்ம ரிவ்யூக்கு போவோம். ஸோ முதல்ல இந்த ரிவ்யூ ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்றதை எனக்கு சொல்லிடுறேன். இது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியமே இல்லை. பிகாஸ் நார்சோ 10ல் என்ன இருந்துச்சோ பேசிக்காக எல்லாமே அப்படி இங்கே இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன். இதோட ப்ராசஸர்லேருந்து ஆரம்பிப்போம். இங்கே மீடியாடெக்லேயும் G85 கொடுத்துருக்காங்க. ஸோ போன ஜென்ரேஷன் நார்சோ 10லேருந்து இது ஒரு அப்கிரேட் தான். பட் எந்த விதத்தில் அப்கிரேட் தெரியுமா? அதில் ஹீலியோ G80 கொடுத்துருந்தாங்க, இங்கே 85 கொடுத்துருந்தாங்க. அதில் உள்ள CPU கோர்ஸும் இதில் உள்ள CPU கோர்ஸும் எக்ஸாக்டாக சேம் தான். அதில் உள்ள எல்லாமே, அதில் உள்ள ISP அந்த ஒரு ப்ராசஸர் பேக்கேஜ்குள்ளே என்னெல்லாம் இருக்குமோ எல்லாமே அப்படியே சேமாக கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் GPU கூட அதே GPU தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னத்துக்கிட்ட G80லேருந்து G85ன்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நோட்டீஸ் பண்ணி பார்த்தா, GPUவோட கிளாக் ஸ்பீடை 950 MHzலேருந்து 1000 MHz மாற்றிருக்காங்க. ஸோ இதனால ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் இருக்காது. இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடையாது. நான் பொதுவாகவே 2% இம்ப்ரூவ்மெண்ட்டு 1% இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லுவேன். இது 0.1% இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக G80க்கும் G85க்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாத பட்ஜெட்டில் இது நார்சோ 10ல் கொடுத்துருந்தா அதே ப்ராசஸர்னே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். டிஸ்பிளே அப்படியே நார்சோ 10ல் உள்ள அதே டிஸ்பிளே. கிட்டத்தட்ட சொல்ல போனால் சைஸும் அதே 6.5 inch தான். ஸோ இங்கே அட்லீஸ்ட் ரெசல்யூஷன் மாற்றிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. அபவ் 10K போனாலே பிராண்ட்ஸ் கொஞ்சமாச்சும் ஃபுல் HD ரெசல்யூஷன் தரத்துக்கு கன்சிடராச்சும் பண்ணலாம். இன்னமும் HD+ இட்ஸ் நாட் பாயிண்ட் கோ இல்லை. Redmi 9 Prime ரொம்பவே சிமிலர் ஸ்பெக்டான டிவைஸ், கேமராஸ் தவிர அதுவே ஃபுல் HD+ ஸ்க்ரீன் தரும்போது இங்கே ஒரு HD+ ஸ்க்ரீன்
720p தான் டிஸ்பிளே. ஸோ இங்கே ஒரு 6.5 inch IPS LCD 720p டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதில் வந்து சரி ஓகே 720p டிஸ்பிளேவாக இருந்தாலும் இந்த டிஸ்பிளேயில் எனக்கு முக்கியமாக குறை சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா இதோட பிக்சல்ஸ் பெர் இன்ச் பார்த்தீங்கன்னா 270 பிக்சல்ஸ் பெர் இன்ச். ஸோ இது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு பிக்சலுக்கும் இன்னொரு பிக்சலுக்கும் இல்லை எப்படி சொல்கிறது, ஒரு இன்ச்சுக்கு எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்குன்றது தான். ஸோ இது வந்து கம்மியாக உங்கள் ஸ்க்ரீன் பார்க்க கொஞ்சம் பிக்சலேட்டடாக தெரியும். அதுவும் இல்லாமல் சிம்பிளாக சொல்கிறேன், ஸ்க்ரீன் சைஸ் பெருசாகும்போது பிக்சல்ஸ் பெர் இன்ச் கம்மியானால் அதாவது நீங்கள் ஸ்க்ரீனை கொஞ்சம் ஒத்து பார்க்கும்போது உங்களுக்கு பிக்சல்ஸ் கண்ணுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ Narzo 10ல் இது ஒரு பிரச்சனை. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, பட் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி உத்து பார்த்தா தான் தெரியும். பட் ஸ்டில் இது வந்து ஒரு அப்ரிஷியபிளான விஷயம் இல்லை. 6.5 inch இவ்வளோ பெரிய டிஸ்பிளே கொடுக்கும்போது 720p கொடுத்து PPI அவங்களாவே எடுத்துக்கிறாங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ் இந்த ஃபோனுக்கு நான் சொல்லவே மாட்டேன். ரொம்ப பேடான டிஸ்பிளே கிடையாது, கொடுக்குற காசுக்கு இது நல்ல ஒர்த் இல்லை. ப்ரைஸிங் பற்றி கடைசியில் சொல்கிறேன். ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா டிஸ்பிளே பார்த்தாச்சு, ப்ராசஸர் பார்த்தாச்சு, கேமராஸும் இங்கே ஒரு நல்ல விஷயமும் பண்ணியிருக்காங்க, ஒரு ஒன்றுமே பண்ணாத விஷயமும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றுமே பண்ணாத விஷயம் என்னென்னு பார்த்துருவோமே. Narzo 10ல் உள்ள அதே கேமராஸ் தாங்க. ஒரு 48MP மெயின் கேமரா, ஒரு 8MP அல்ட்ரா வைட் நல்ல விஷயம், அப்புறம் ஒரு 2MP மேக்ரோ கேமரா. Narzo 10ல் ஒரு 2MP டெப்த் சென்சார் கொடுத்துருந்தாங்க, 4 கேமரான்னு கணக்கு காட்டிக்கிறதுக்காக. ஸோ இங்கே கொஞ்சம் அவங்க ஹானஸ்ட்டாக இருந்திருக்காங்க, கணக்கு காட்டுற மாதிரி எதுவும் இல்லாமல் அந்த டெப்த் சென்சார் தேவையில்லாத சென்சாரை தூக்கிட்டாங்க. மொத்தம் 3 சென்சார் தான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து அவங்க ப்ரைஸிங் குறைச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் வேலை பார்த்துட்டாங்க. அது ஒரு தேவையில்லாத சென்சார் தானே எனிவேஸ். ஸோ யாரும் நினச்சிக்க வேணாம் அதில் 4 இருக்குது, இதில் 3 தான் இருக்குன்னு. இதில் 3 இருந்தாலும் இது அப்படியே அதே சேம் சென்சார் தாங்க, சேம் செட்டப். ஸோ செல்ஃபி சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரச்சனை. Narzo 10ல் அட்லீஸ்ட் ஒரு 16MP கேமரா கொடுத்துருந்தாங்க. ஸோ அது 16MP இருந்தாலும் அது சோனியா என்னன்னு யாரும் மென்ஷன் பண்ணல. பட் Realme 16MP செல்ஃபிக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அது சோனி IMX471 தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்படின்னா இந்த தடவை ஒரு 8MP செல்ஃபி ஷூட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னடா அது செல்ஃபி சைடில் இவ்வளோ பெரிய டீக்ரேடேஷன் ஆகிருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட். ஸோ இப்படி கேமராஸில் பேக் கேமரா அதே செட்டப் கொடுத்துட்டாங்க, ரைட்டு விட்டுறலாம். பட் செல்ஃபி சைடில் போன தடவை ஒரு நல்ல சென்சார் கொடுத்துட்டு இந்த தடவை ரொம்பவே ஒரு அண்டர் 10Kக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சென்சாரை கொடுத்துருக்குறாங்க. ஸோ செல்ஃபி லவர்ஸ்க்கு இந்த ஃபோன் இல்லைன்னு இப்போயே சொல்லிட்டேன், ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ கேமராஸ்ன்ற விஷயத்தில் ஓவரால் பார்த்தீங்கன்னா போன ஜென்ரேஷன் Narzo 10 விட இது ஒரு டவுன் கிரேட் தான். ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். பேட்டரிஸ் 5000 mAh பேட்டரி போன ஜென்ரேஷன் அப்பயும் தான் கொடுத்துருந்தாங்க. சார்ஜிங் 18W சார்ஜிங் போன ஜென்ரேஷன் அப்பயும் கொடுத்துருந்தாங்க. ஸோ Narzo 10க்கும் 20க்கும் அப்படி என்ன தான் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அதே ஃபோன் தாங்க. அதே ஃபோன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ப்ராசஸர், எவ்வளோ கொஞ்சம்னா ரொம்ப கொஞ்சம் 0.2-0.3% கொஞ்சம் ஃபாஸ்ட்டான ப்ராசஸர். அதுவும் கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்டது மட்டும்தான், கேமராஸில் கொஞ்சம் கம்மியான விஷயம். ஸோ நீங்கள் ரொம்ப கேமிங் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா வேணால் உங்களுக்கு Narzo 20 ஹெல்ப் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு எனக்கு ஓவரால் ஃபோன் வேணும்னா Narzo 10 இன்னும் ஒரு நல்ல பெட்டர் ஆப்ஷன் தான். பட் என்ன ஓவரால் கேட்டிங்கன்னா இந்த 2 ஃபோன்ஸுமே நல்ல ஆப்ஷன் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எந்த ரிவ்யூவையும் வந்து இவ்வளோ குயிக்காக முடித்ததே இல்லை. இந்த ஃபோன் இவ்வளோ குயிக்காக முடிக்கிறதுக்கு டிமாண்ட் பண்ணிடுச்சு. என்னால் வேறு எதுவும் என்னன்னு சொல்ல முடியல. ஸோ பட் இன்னும் நிறையா ஃபோன்ஸ் இந்த வாரம் சுவாரஸ்யமாக வரப்போகுது. ஸோ Moto E7 ரிலீஸ் ஆகிருக்கு, ரிவ்யூ அடுத்தது கண்டிப்பாக போடுறேன். அது வந்து கொஞ்சம் மிக்ஸ்டான ஒரு ஃபோன் தான், ப்ராசஸர் வைஸ் கொஞ்சம் எல்லாரையும் கலக்க வைக்கிற மாதிரி ஒரு ஃபோன் தான். ஸோ இந்த டிவைஸோட பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 11,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த தடவை ஆக்சுவலாக ஒரு 4GB RAM வேரியண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. 4GB 64GB வேரியண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. Narzo 10ல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 4128 இருந்துச்சு. இந்த வேரியண்ட்டை விட 1000 rupees அதிகமாக இருந்துச்சு. ஸோ ப்ரைஸிங் அப்படியே Narzo 10ஓட கிட்டத்தட்ட ரொம்பவே சிமிலரான ப்ரைஸிங் தான். ஸோ 11,000 rupeesக்கு இந்த ஃபோன் ஒர்த்து தானா இல்லையா அப்படின்னு நீங்களே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்னென்னு அதில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருந்த தன் ஃபோல்டிங் டெக் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரிவ்யூஸையும் தாண்டி சில விஷயங்கள் சில உண்மைகள் பல பேருக்கு தெரியாத விஷயங்களை போடுறதுக்கு இன்னும் நிறையா வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்ஸ்.